ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ இப்போது கூறுங்கள், நான் இங்கே கொண்டு வந்தது ஞானத்தை வழங்கவல்ல அற்புத கனியா அல்லது மூடனாக்கும் அற்ப கனியா என்று? சரிதான். இக்கனியை நீ ஏன் எங்கு கொண்டு வந்தாய்? ஈசனே, நானேதான் இதையும் எடுத்துரைக்க வேண்டுமா? இந்த அகிலத்தை காக்கவும் அழிக்கவும் வல்ல ஒருவர் தாங்கள்தானே. எனில் இந்த அகிலத்தை படைத்த உன் தந்தை பிரம்மனிடம் ஏன் இந்த கனியை கொண்டு செல்லவில்லை? அங்கேயும் சென்றேனே. அவர்களையும் நீங்கள் விட்டு வைக்கவில்லையா? அங்கென்ன கலகம் மூண்டது? அப்படி ஏதும் நேரவில்லை. நடந்ததை நானே கூறுகிறேன். நாராயண நாராயண. என் அன்பிற்குரிய மைந்தனே நாரதா, இந்த அரிய மாங்கனியை காணும் பொழுது என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது. இந்த அற்புத கனியை கொண்டு வந்த எனக்கு என்ன பரிசு கொடுப்பது என்றா தந்தையே? இல்லை இல்லை, நீ தவறான இடத்திற்கு வந்து விட்டாய். அப்படியா? தங்களுக்கும் இந்த கனியை உண்ணும் தகுதி இல்லையா? நிச்சயமாக இல்லை என்பதுவே என் எண்ணம். காரணம், படைப்பது எளிது, ஆனால் அது பல்கி பெருக காத்து வளர்ப்பதே கடினம். இதில் தாங்கள் கூற வருவது? இன்னுமா உனக்கு புரியவில்லை? அப்பெரும் ஆற்றல் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் மட்டுமே உள்ளது. ஆகவே நீ இங்கே காலம் கடத்துவதை விட்டுவிட்டு வைகுண்டம் செல்லலாம். ஒருவேளை அங்கு உன் பிரச்சனை தீர்ந்தாலும் தீரலாம். ஆகவே உன் தந்தை உன்னை வைகுண்டத்திற்கு துரத்திவிட்டார். நீயும் இக்கனியை எடுத்துக்கொண்டு அங்கே ஓடினாய். சரிதானே நாரதா? மிகவும் சரி. நாராயண நாராயண. நாரதா, உன் தந்தை கூறியது போல் படைப்பது எளிதுதான். அதேபோல் இந்த அகிலத்தில் படைக்கப்பட்டதை காப்பதும் எளிய காரியமே. ஒரு குருவி கூட்டையே எடுத்துக்கொள். குருவி குஞ்சுகளை அதன் கூட்டில் வைத்து பாதுகாப்பது அந்த தாயின் இயல்பு. இதில் வியக்க ஏதுமில்லை. புரிந்ததா நாரதா? இப்போதுதான் என் தலை கிறுகிறுக்கிறது சுவாமி. மேலும் கூறுகிறேன் கேள். இந்த அகிலத்தில் எது கடினமான கர்மம் தெரியுமா? அழிப்பதே மிகவும் கடினமான, பாராட்ட தகுந்த கர்மம். அழிப்பதா? என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? அதர்மம் தலை தூக்கும் போது அதை அழிப்பது எத்தனை கடினமான கர்மம் என்பதை நீயும் அறிவாயே நாரதா? நன்றாக புரிகிறது. அது மட்டுமல்ல, பிரம்மன் உயிர்களை படைக்கிறார், ஈசன் அதை அழிக்கிறார். இதில் எது சிறந்தது என்பதை நீயே கூறு. வந்ததே வம்பு. ஆஹா, இப்போது நான் என்ன பதில் கூறுவது? கூறு நாரதா. எது சிறந்த கர்மம்? அது இரண்டுமே சிறந்த கர்மம்தான். ஏன், தங்களின் காக்கும் கர்மமும் சிறந்ததுதான். நாரதா,
நீ எத்தனை தந்திரக்காரன் என்பதை நான் அறிவேன். எது உண்மையில் சிறந்தது என்பதை அறிந்து கொண்டே என்னிடம் நாடகமாடுகிறாய் அல்லவா? நாராயண நாராயண, ஐயோ, அப்படி எதுவும் இல்லை. எனில் பதிலை நீயே கூறு. அழிக்கும் கர்மமே சிறந்த கர்மம். ஏன் என்பதையும் நீயே கூறு. பிரம்மன் படைக்கிறார், ஈசன் அழிக்கிறார். பழமை அழிந்தாலல்லவா புதுமை இந்த அகிலத்தில் பிறப்பெடுக்க இயலும். ஆகவே படைக்கும் தொழிலுக்கே மூல காரணமாக இருப்பவர் அந்த ஈசனே. எனில் நீ கொண்டு வந்த கனியை உண்ணத் தகுதியானவர் யார்? கைலாயத்தில் குடிகொண்ட அந்த மகாதேவர்தான். எனில் நீ கைலாயம் நோக்கி நடக்கலாம். ஆகவே குழப்பத்தில் தெளிவு பெற்ற நீ எங்களை குழப்பத்தில் ஆழ்த்த இந்த கனியோடு கைலாயத்திற்கு வந்து விட்டாய், அப்படித்தானே? அப்படித்தான். ஆனால் குழப்பத்தில் ஆழ்த்த அல்ல, நற்பயனை தங்களுக்கு நல்க நல்ல எண்ணத்தோடு இங்கு வந்தேன். தாங்களோ கனியை அன்னையிடம் அளித்தீர்கள். அன்னையோ பாசத்தின் மிகுதியால் குழந்தைகளுக்கு நல்க விரும்பினார். இப்போது ஈசனின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் நான் சிக்கித் தவிக்கிறேன். எனில் இப்பொழுது கைலாயத்தில் உண்டான கலகத்திற்கு நானே காரணம் என்று கூற வருகிறாய், அப்படித்தானே நாரதா? நாராயண நாராயண, நான் அப்படி கூறுவேனா? சுவாமி, விநாயகனும் முருகனும் சிறு பிள்ளைகள். ஆனால் தாங்களும் ஏன் இந்த விவாதத்தில் ஈடுபட வேண்டும்? சுவாமி, தொல்லைகள் வரும்போது அதை தீர்க்க வழியும் சேர்ந்தே வரும் என்பதுதானே வழக்கம். அன்னையே, என்னை தொல்லை என்று கூறுகிறீர்களா? நாரதரே, நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? பிரச்சனை தோன்றினாலே அதை தீர்க்கும் மார்க்கமும் பிறக்கும். உண்மை பல அடுக்குகளுக்கு உள்ளே ஒளிந்திருக்கும். அதை வெளியே கொண்டு வர ஒருவன் வேண்டாமா? அந்த அரிய காரியத்தை தான் நீங்கள் இப்போது ஆற்றுகிறீர்கள் நாரதரே. நாராயண நாராயண, தாய் அன்பிற்கு நிகரானது வேறொன்று உண்டோ? தாங்கள் இந்த பிள்ளையின் மனதை அறிந்து போற்றுகின்றீர்கள், அதற்கு நன்றி. எனில் உங்களால் உண்டான பிரச்சனைக்கான தீர்வையும் நீங்களே சொல்லிவிடுங்கள். தீர்வா? பிள்ளை செல்வங்களே, தாங்கள் இருவரில் ஒருவர் மனமிறங்க மாட்டீர்களா? என் தலையை கிறுகிறுக்க வைக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை நல்க மாட்டீர்களா? அண்ணா, நான் திவ்ய மலர்களை கொண்டு வர தென்மலைக்கு சென்றபோது தாங்கள் அதை முந்தி கொணர்ந்து என்னை அவமதித்தது தங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதற்கு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கூறி என்னோடு சண்டையிட மாட்டேன் என்று கூறினீர்கள். அப்படி கூறிய தாங்கள் இப்போது ஒரு கனிக்காக என்னோடு சண்டையிடுவது ஏன்? அப்போது நீ கூடத்தான் நடந்ததை மறந்து மனம் விட்டு சிரித்தாய், என்னோடு ஒற்றுமையாக இருப்பதாய் கூறினாய். ஆனால் இப்பொழுது நீ புரியும் காரியம்தான் என்ன? நாராயண நாராயண, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பார்கள். ஆனால் இந்த நாரதருக்கோ 4 பக்கமும் அல்லவா இடி விடுகிறது. நான் என்ன செய்வேன்? நாராயணா நாராயணா. குருதேவா, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். விசித்திரமான சொப்பனத்தை கேட்டறிந்தும் மௌனம் காக்கிறீர்கள்.
பகடைகளை உருட்டி ஜோதிடம் கணித்த பிறகும் ஏதும் சொல்லவில்லை. யஜ்ஞம் முடிந்த பிறகும் பதில் ஏதும் கூறவில்லை. இது எங்களுக்கு மிகுந்த குழப்பத்தை தருகிறது குருதேவா. சூரபத்மா, நான் இதை கூற உண்மையில் வருந்துகிறேன். நீ கண்ட சொப்பனம் உன் மரணம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதையே உணர்த்துகிறது. நீ கனவில் கண்ட சமுத்திரம் உன் மரணம் நிகழவிருக்கும் இடம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதை சுட்டிக்காட்டுகிறது. அற்ப மானிட பதர்கள் வாழும் பூலோகத்தில் என் மரணம் நிகழப் போகிறதா? குருதேவா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் கூறுவது என்னுடைய சொற்கள் அல்ல, நீ கண்ட சொப்பனத்தின் பொருள். நீ கண்ட மயில் என்ற மரணத்திடமிருந்து தப்ப இயலாத சூரபத்மா. குருதேவா, நான் கண்டது வெறும் சொப்பனமே, நிஜமல்ல. எனது கரத்தினால் 1000 மைல்களை கொன்றொழித்து தங்களுக்கு என்னால் விருந்து படைக்க முடியும். சொப்பனமானது உண்மையில்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கான காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகிறது. அதை நீ புறம் தள்ளலாம், மறந்தும் விடலாம், ஆனால் அதிலிருந்து தப்பிவிட முடியாது. அதை சோதிக்கவே நான் பரல்களை உருட்டினேன். முதலில் 8ம் பிறகு 10ம் வந்தது. அது அபசகுணம். உன் மரணத்தின் பாதையை அது காட்டுகிறது. அண்ணன் சூரபத்மனோ வீரமகேந்திரபுரியில் இருக்கிறார். ஆனால் அவரை சம்ஹாரம் செய்ய பிறந்த முருகனோ கைலாயத்தில் இருக்கிறான். இதற்கிடையில் சமுத்திரம் எங்கிருந்து தோன்றியது? உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் எனக்கும் தோன்றியது. அதனால்தான் மனுநீதியில் கர்ண யக்ஷினி உபாசனாவை நான் சோதித்தேன். அப்போதுதான் முருகன் பூலோகத்தோடு மிக நெருக்கமான தொடர்பை விரைவில் ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறான் என்று தெரிய வந்தது. பூமாதேவியின் அருள்மழை முருகன் மீது பொழியத் தொடங்கிவிட்டது. பூலோகத்தில் முருகன் தன் ஆதிக்கத்தை செலுத்தி அருள்பாலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. இப்போது என்னதான் செய்வது? அண்ணா, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். தங்கள் தம்பி தாரகாசுரன் நான் இருக்கிறேன். நான் இப்போதே கைலாயம் செல்கிறேன். அந்த சிவபுத்திரன் முருகனை கொன்றுவிட்டு வருகிறேன். தாரகாசுரா, உன்னைப் போல ஒரு மூடன் தான் இத்தகைய மூடத்தனமான காரியத்தை செய்ய துணிவான். குருதேவா, எனில் என்னதான் செய்வது? சிவன் சூரபத்மனுக்கு வரத்தை நல்கிய போது கடைபிடித்த அதே சிவபக்தியில் அவன் திளைத்திருக்க வேண்டும். இப்போது என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அண்ணா, நம் ஒற்றன் ஒருவனை கைலாயத்திற்கு அனுப்புவோம். ஆம், முருகன் பூலோகம் செல்ல ஆயத்தம் ஆவதை நாம் ஒற்றன் மூலம் தெரிந்து கொள்வோம். இந்த தகவல் நாம் எச்சரிக்கையாக இருக்க பயன்படும் அல்லவா? யாரங்கே? ஒற்றர்கள் யாரும் அந்த வேலையை செய்ய வேண்டியது இல்லை. நான் இங்கிருந்தே அதை செய்து முடிப்பேன். தமிழ்க்கடவுள் முருகன்
ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சரி, இப்பிரச்சனையை தொடங்கியவன் நானே என ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் உண்மை அதுதானே? சரி சரி, நான் தான் தொடங்கினேன். இப்போது எப்படி அதை தீர்ப்பதை என்று பார்ப்போம். முருகனுக்கும் விநாயகனுக்கும் இப்போது ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாங்கனி. சரியா? இது சரியான யோசனையாக இருக்கிறதே. நான் போட்டிக்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். இளையவனே போட்டிக்கு தயார் என்றால் மூத்தவன் நானும் தயார்தான். பிறகு என்ன? நாதனே, என்ன போட்டி என்பதை தாங்களே அறிவித்து விடுங்களேன். நாரதா, பிரச்சனையை தொடங்கியவன் நீதானே? ஆகவே நீயே போட்டியை அறிவித்துவிடு. ஈசனின் கோபம் அத்தனை விரைவில் தீராது போல் இருக்கிறதே. சரி, நானே சிந்திக்கிறேன். அருமையான யோசனை. என்ன போட்டி அது? மலையை பெயர்க்க வேண்டுமா? கடலை கடக்க வேண்டுமா? இல்லை, புதிய வேதத்தை படைக்க வேண்டுமா? நாராயண நாராயண, பொறுமை காக்க வேண்டும். உங்களில் யார் ஒருவர் இந்த அகிலத்தை 3 முறை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த மாங்கனி. ஆஹா, இது அற்புதமான போட்டி. இப்போதே நான் பயணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என் மூசிக வாகனனும் ஆயத்தமாக இருக்கிறான். தந்தையே, அண்ணன் கணேசனிடம் வாகனம் உள்ளது. ஆனால் என்னிடமோ வாகனம் இல்லை. நான் எப்படி இந்த போட்டியில் பங்கெடுப்பது? இப்போது நான் என்ன செய்வது? முருகா, நாங்கள் இப்போது இருவருக்கும் பொதுவானவர்கள். இந்நிலையில் நாங்கள் உனக்கு உதவினால் அது பாரபட்சமாக நடந்து கொண்டதற்கு சமமாகும். ஆகவே உன் பிரச்சனையை உன் மதி கொண்டு நீயே தீர்த்து கொள்ள வேண்டும். நாரத முனிவரே, தாங்கள்தான் போட்டியை அறிவித்தீர்கள். எனக்கு இந்த உலகத்தை சுற்றி வர வாகனம் இல்லை. அன்னையும் தந்தையும் உதவ தயாராக இல்லை. இப்போது நான் என்ன செய்வேன்? யார் எனக்கு உதவுவார்? முருகா, கவலை வேண்டாம். இத்தகைய சூழலில் உன் தாய் மாமனே உனக்கு உதவ வல்லவர். தாய் மாமனின் மடியில் அமர்ந்தே ஒவ்வொரு குழந்தையும் தன் காதலி விழா மூலம் உலக ஞானத்தை பெற முற்படுகிறது. ஆகவே உன் தாய் மாமன் மகாவிஷ்ணுவை தேடிச் செல். அவரே உனக்கு நல்லதொரு வழிகாட்டுவார். நன்றி நாரத முனிவரே. நான் இப்போதே வைகுண்டம் செல்கிறேன். என் வாகனத்தை அடைந்த பிறகு இந்த போட்டியில் பங்கெடுக்கின்றேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சூரபத்மா, கண்டாயா அந்த காட்சியை? முருகன் உலகை வலம் வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். எனில் நம் நன்மைக்காக அந்த முருகன் போட்டியில் தோல்வி அடைய வேண்டும். அப்படித்தானே குருதேவா? முருகன் வெற்றி பெற்றால் அவனுக்கு அந்த ஞானப்பழம் கிட்டும். அதை உண்ட பிறகு முருகனின் பலமும் சக்தியும் பன்மடங்கு பெருகிவிடும். முன்னை விட சக்திசாலியாக விஸ்வரூபம் எடுப்பான். கூடாது குருதேவா, அது கூடவே கூடாது.
அந்த முருகன் போட்டியில் நிச்சயம் தோல்வி அடைய வேண்டும். தோல்வி அடைந்தாலும் உலகை சுற்றிய காரணத்தினால் பூமாதேவியின் அருள்மழை முருகன் மீது பொழிவது திண்ணம். ஆகவே முருகன் வென்றாலும் தோற்றாலும் நம்முடைய நிலைமை சிக்கலாகவேதான் இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தப்புவது எப்படி? நமக்கு நன்மை வந்து சேர்வதுதான் எப்படி? இந்த அகிலத்தில் உள்ள அத்துணை நன்மைகளையும் வளங்களையும் நீ அடைந்து விட்டாய், ஒன்றே ஒன்றை தவிர. அது முருகனின் மரணம். அற்புதமாக கூறினீர்கள் குருதேவா. முருகனின் மரணம் அது விரைந்து அரங்கேற வேண்டும். அதை அடைய எளிய வழிதான் என்ன? இப்போதே என் அசுர படைகளை ஒன்றாக திரட்டி உலகை சுற்றி கொண்டிருக்கும் முருகனை கொன்றுவிடவா? சூரபத்மா, நான் முன்பே கூறியதைப் போல் நீயோ உன் சகோதரர்களோ நேரடியாக களத்தில் இறங்கி ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் நீ சிவனிடமிருந்து 108 வருடங்கள் மரணமில்லை என்ற வரத்தை பெற்றுள்ளாய். அதை மனதில் இருத்திக் கொண்டு எப்பொழுதும் செயலாற்று. தாரகாசுரா, அண்ணா, உடனே செல். போட்டி என்னும் நிகழ்வு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க மட்டுமல்லாமல் பெறுவதும் இழப்பதும் வாழ்க்கையின் ஓர் அங்கமே என்னும் உண்மையை உணர்த்தவே வருகிறது.